நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் தரிசனம் பார்த்த கோவில்களை பற்றி நான் போடுற என்னோடய யூடியூப் சேனலில் 739வது பகுதியாக சமீபத்தில் பாரத தேசத்துக்கு பயணம் போயிருந்தபோது பார்க்க கிடச்ச என்னோடய அப்பா வழியில் இருக்கக்கூடிய குலதெய்வங்களில் ஒன்றான செண்பகவல்லி தாயாரை பற்றி தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். இந்த செண்பகவல்லி அம்மன் இருக்கிற இடம் ஆதி காலத்தில் செண்பக வனமாக இருந்திருக்கு. அந்த இடம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியிலேருந்து அம்பாசமுத்திரம் போகிற வழியில் சேரன்மாதேவி, கூனியூர் அப்படிங்கிற ஊர்களை தாண்டி போகும்போது காரக்குறிச்சி அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த காரக்குறிச்சியில் வலது பக்கம் திரும்பி உள்ள ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி போனோன்னா இருக்கக்கூடிய கிராம கோவில் தான் இந்த செண்பகவல்லி தாயார். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருந்ததை தான் தெற்கு அரியநாயகிபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அம்பாசமுத்திரம் வட்டத்தில் தெற்கு அரியநாயகிபுரம்ங்கிற இடத்துல இருக்குது. இந்த கோவில் இருக்கிற இடத்தோட பேர் ஆதி காலத்தில் கீழ சத்திய குளம் அப்படின்னு இருந்திருக்கு. இந்த வட்டத்தோட பேர் கீழ சத்திய குளம். ஆனால் இன்றைக்கி அது மருவி சக்தி குளம் அப்படின்னு சொல்லி ஆயிருக்கு. யாரை கேட்டாலுமே சக்தி குளம் அம்மன் கோவில், செண்பகவல்லி அம்மன் கோவில் கேட்டாலே வழி சொல்கிற அளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த கோவிலில் தரையிலேருந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம்தான் தெரியறது, ஒரு கிராம பாதை போகிற வழி ஃபுல்லாக நெல் வயல் காடும் நிறையா வாழை தோப்புமா அப்படியே பசுமையாக இருக்கிற பாதையில் தான் ஒரு 3-4 கிலோமீட்டர் போகணும். அது கிட்டத்தட்ட ஒத்தடி பாதை மாதிரி சின்ன வாகனங்கள் தான் போகக்கூடிய இடமா இருக்குது. அதில் போய் கோவிலை பார்த்துக்க, கோவிலுக்கு தெற்குப்புற வாசல் தான். தெற்கு வாசல் வழியாக தான் கோவிலுக்குள்ளே நுழையணும். தெற்கு வாசல் பரிகார ஸ்தலம், சிறந்த பரிகார ஸ்தலம்னு பல பதிவுகளில் நான் போட்டிருக்கேன். அப்படி தெற்கு பக்கமாக நுழைஞ்சு உள்ளே போயிட்டு சுற்றி பிரகாரம் பார்த்தேன்னா அம்பாள் வடக்க பார்த்த மாதிரி இருக்கா. ஆதி காலத்தில் செண்பகவல்லி தாயாராக இருந்த அம்பாள் இப்போ துர்கை ரூபமாக, துர்கை அம்சமாக வலது காலை மடிச்சுண்டு இடது காலை கீழே மகிஷாசுரனை வச்சுட்ட மாதிரி அஷ்டபுஜத்தோட துர்கையாக இருந்துட்டுருக்கா. ஆனாலும் அம்பாள் பேர் செண்பகவல்லி தாயார் தான். இந்த அம்பாளுக்கு நேர் எழுத்த மாதிரி பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் நந்தியோ இல்லை சிம்ம வாகனமோ இருக்கும் பலிபீடம் பக்கத்தில். இந்த அம்பாளுக்கு எழுத்த மாதிரி இன்னும் ஒரு சின்ன அம்பாள் சிலை நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த அம்பாளோட பேர் வேதாள பைரவின்னு பேராம். அவ தான் எல்லா தெய்வமாக, அம்பாளுக்கு காவல் தெய்வமாக இருந்துட்டுருக்கா. இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த வடக்கு பகுதியில் அம்பாளுக்கு நேர் எழுத்த மாதிரி வெளியில் இந்த தூண் எல்லாம் இருக்குது. அந்த தூண்கிட்ட தான் பலிபீடம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா படி இறங்கி கீழே தாமிரவரணி தண்ணி போகிறது பார்க்க முடியறது. அந்த படி கிட்டத்தட்ட ஒரு 24-25 படி இறங்குற மாதிரி இருக்குது. அவ்வளவு உசரத்தில் தான் இந்த அம்பாள் இருக்கா அப்படிங்கிறதே இந்த வலது பக்கம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. தெற்கு பகுதியிலேருந்து வரும்போது, வடக்கு பக்கம் போகும்போது தான் தெரிஞ்சது, தெற்கு பகுதியிலேருந்து வரும்போது தரமட்டத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கீழேந்து அவ்வளோ உசரத்தில் அம்பாள் கோவில் இருக்கிறது தெரிய வந்தது. இங்கே அந்த வற்றாத ஜீவ நதியான தாமிரவரணி தண்ணி ஓடின்னு இருக்கு கீழே. தாமிரவரணி தண்ணி ஓடுற எல்லா 2 பக்கத்தாலையும், கரையோட 2 பக்கத்தாலையும் பல கோவில்கள் அமைஞ்சிருக்கு. அதை அந்த கோவில்கள் அமைஞ்ச இடம் எல்லாம் தீர்த்த கட்டமாக காவிரி ஆறு ஓடின்னு இருக்கு, தாமிரவரணி ஓடின்னு இருக்கு. இந்த அம்பாள் இருக்கக்கூடிய இடம்
64வது தீர்த்த கட்டமாக சொல்லப்படுறது. இந்த தீர்த்த கட்டத்துக்கு துர்கா தீர்த்த கட்டம் அப்படின்னும் பேராக இருக்குது. பாபநாசத்தில் மேலே தாமிரவர்ணி உற்பத்தி 6 இடத்துக்கிட்ட வான தீர்த்தம்னு ஆரம்பித்து ஒவ்வொரு இடமா வர்ற இடத்துலையும் ஒவ்வொரு தீர்த்தமாக பேர் மாறி தீர்த்த கட்டமாக இருந்துருக்கு. இந்த கோவிலில் அம்பாளை பார்த்தேன்னாக்கா அம்பாளோட தலைக்கு மேலே ஜுவால கிரீடம் இருக்குது. இந்த ஜுவால கிரீடத்தில் சிவலிங்கம் இருக்கிறதா இந்த கோவிலில் பூஜை பண்ணின்னு இருக்கிற பூசாரி தான் பூஜை பண்ணின்னு இருக்கார். அவர் மூலியமாக தெரிஞ்சின்றேன் நான். கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி மகாமண்டபத்தில் இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் நிறையா திருமங்கல்ய சரடு மஞ்சள் கிழங்கோட கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதை பற்றி சொல்லும்போது மாங்கல்ய பாக்கியம் இல்லாதவா, திருமங்கல்ய பாக்கியம், திருமண தடை இருக்கிறவா இந்த கோவிலில் இந்த திருமாங்கல்ய கயிறை மஞ்சளோடு சேர்த்து அந்த தூணில் கட்டிட்டு போனவாளுக்கு கல்யாண தடை நீங்கி கல்யாணம் நடக்கிறதா இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவா அத்தனை பேருக்கும் நிறைய நம்பிக்கை. அது நிறைய நடந்துட்டுருக்கு. அதனால் இங்கே கட்டிட்டு போகிறான்னு சொன்னான். இந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி புடவை சாத்தி பொங்கல் வச்சுட்டு படைச்சிட்டு போகிறதுங்கிறது விசேஷமாக நடந்துட்டுருக்கான். இங்கே ஆடி வெள்ளி தை வெள்ளி எல்லாம் ரொம்ப சிறப்பாக பூஜைகள் நடக்கிறது. அதை தவிர நவராத்திரி 10 நாளும் பெரிய விசேஷமாக ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த நவராத்திரி திருவிழாவில் இந்த கோவிலில் நடக்கிறதுல எல்லாருமே பங்கு பெறுறா. இங்கே நவராத்திரியில் சரஸ்வதி பூஜை போது பால் குடம் எடுக்கிறது சிறப்பான விஷயமாகவும், அடுத்த நாள் விஜயதசமி அன்னைக்கு வர்றவா எல்லாருக்குமே அன்னதானம் கொடுக்கறதும் சிறப்பாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேன். திருநெல்வேலியை சேர்ந்தவாளில் அதுவும் குறிப்பாக ஆத்திரே கோத்திரத்தை சேர்ந்தவாளுக்கு நிறைய பேருக்கு இந்த அம்பாள் குலதெய்வமாக இருக்கா. நிறையா வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் வாழற ஆத்திரே கோத்திரக்காரா எல்லாருமே இந்த அம்பாள் குலதெய்வம்னு சொல்லி பார்த்து அபிஷேகம் பண்ணி புடவை சாத்தி பொங்கல் வச்சுட்டு போகிறதுங்கிறது பழக்கமாக இருக்குது அப்படிங்கிறது இவர் பூசாரி மூலியமாக தெரிஞ்சின்னேன். மகா புஷ்கர்ணி நடந்தது. அந்த புஷ்கர்ணி போது இந்த படித்துறையில் இந்த 24 25 படி இறங்கி போகணும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் ஆதியிலேயே வச்சிருந்திருக்கா உள்ளுக்குள்ளே அந்த படியில் படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா செவுத்தில் ஒரு பிள்ளையார், ஒரு சிவலிங்கம், வாமதேவ மகரிஷியோட உருவம், இது 3 பதிச்சு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பக்கத்துலேயே இந்த மகா புஷ்கர்ணி நடந்தபோது தாமிரவர்ணி தாயாருக்கும் அகஸ்திய முனிவருக்கும் சிலை வச்சு அங்கே வச்சிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. படியில் இறங்கி போய் 24 25 படி கீழே இறங்கி போனால் அதுக்கு கீழே படித்துறையே இருக்குது. அங்கேயே படிக்கட்டு இருக்குது. குளிச்சுட்டு அங்கேயே ஸ்நானம் பண்ணி மண்டபம் இருக்குது. துணி மாற்றிண்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வசதி இருக்குது. இந்த 24 25 படிக்கு கீழேயும் ஆதி காலத்தில் படிகள் இருந்திருக்கணும், அதையும் கீழே தண்ணி ஓடின்னு இருந்திருக்கு அப்படிங்கிறதும் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வெள்ளம் வந்தபோது, தாமிரவர்ணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது கீழேந்து அந்த 24 படிக்கு மேலே தண்ணி 24 25 படியும் மூழ்கி போய் மேலே கோவிலுக்குள்ளேயும் தண்ணி வந்துருது அப்படிங்கிறத கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவ்வளவு கீழே இறங்கி போய் பார்த்தேன். அவ்வளவு படி இறங்கி போகிற இடத்துக்கு தண்ணி வந்திருக்குன்னா எந்த அளவுக்கு தாமிரவர்ணி தண்ணி பெருகி வந்திருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்க முடிஞ்சது.
இந்த கோவிலில் வந்து ஸ்தல விருட்சமாக வில்வ மரம் இருக்குது. கன்னி மூலையில் கணபதி இருக்கார். அந்த கணபதியை பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்தேன்னாக்க கணபதிக்கு மற்ற பக்கத்தால் வில்வ மரம், அந்த வில்வ மரத்துக்கு கீழே கணபதியும் ஒரு கணபதி பிள்ளையார் சிலையும் நாகரும் பிரதிஷ்டை பண்ணி, நிறைய நாகர்கள் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதை தவிர இந்த கோவிலுக்கு உண்டான எல்லா தெய்வமான சுடலை மாடர் சுவாமியும் காலபைரவர் சன்னிதானமும் இந்த கோவிலில் இருக்குது. சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப பழமையான கோவில், ரொம்ப சுத்தமாக பராமரிச்சின்னு இருக்கா. நாங்கள் போனபோது அபிஷேகம் பண்ணி புடவை சாத்தினோம். அந்த சுவாமி பிரசாதமாக அங்கே வந்து பால் சாதமாக பண்ணி அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணினா. இந்த கோயிலுக்கு போகிறவா இது ஒரு கால பூஜை திட்டத்தில் தான் இருக்குது. இவர் நாரம்புநாதர் அப்படிங்கிற பூசாரியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருந்து வந்து தான் இந்த கோயிலில் பூஜை பண்ணிட்டு போகிறார். அதனால் அவருக்கு முதல்லையே ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிவிட்டு அவர் இருக்கக்கூடிய நேரத்தை தெரிஞ்சுட்டு நம்ம போனோம்னா அம்பாளை தரிசனம் பார்க்கலாம். இந்த அவரோட அலைபேசி எண்ணை முதல்ல கொடுத்துட்றேன். 9894214825. இன்னொரு தடவை சொல்கிறேன், +91 98942 14825. நாரம்புநாதர் பூஜாரி, அதுதான் அவரோட பேராக இருக்குது. அவரோட பரம்பரையில் ஒரு 5 தலைமுறைக்கு மேலே இந்த கோவிலில் பூஜை பண்ணின்னு இருக்கா. அவரோட தாத்தாவோட தாத்தா காலத்துலேருந்தே இந்த கோவிலில் பூஜை பண்ணின்னு இருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்தது. கோவில் 400-500 வருஷத்துக்கு மேலே பழமையானது. ஆனால் ஒரு 150 வருஷம் முன்னாடி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் அவர் மூலியமாக தெரிஞ்சின்ற விஷயமா இருக்குது. அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாளாக இருக்கா. நினச்ச காரியத்தை உடனே நடத்தி கொடுத்துட்றா. இங்கே வந்துட்டு போகிறவாளுக்கு நினச்ச காரியம் நடக்கிறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சின்ற விஷயமா இருக்குது. சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா ஒரு தடவை நவராத்திரியில் அந்த சிறப்பாக பூஜைகள் நடக்கும்போது போய் பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது. அம்பாளோட அனுகிரகம் இருந்தால் அது சாத்தியமாகும். யாருக்கெல்லாம் திருநெல்வேலி போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, திருநெல்வேலியிலேருந்து அம்பாசமுத்திரம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அந்த பாதையில் சேரன்மாதேவி கூனியூருங்கிறத தாண்டி காரக்குறிச்சி பக்கத்தில் வலது பக்கம் திரும்பி ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் போனால் இருக்கக்கூடிய இந்த செண்பகவல்லி தாயார் சக்தி குளம்ங்கிற இடத்துல, இப்போதைக்கு சக்தி குளம்னு அழைக்கப்படுற இடத்துல இருக்கக்கூடிய செண்பகவல்லி தாயாரை தரிசனம் பார்த்து எல்லாருமே அம்பாளோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறணும்னு சொல்லி வேண்டி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.